ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏகே எஜுகேஷன் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் 2 பீஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு எல்பிபி சால்வ் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமஸ் இசட் ஈக்குவல் டு x1 + 2x2 + 3x3 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட் x1 - x2 + x3 greater than or equal to 4 and second constraint x1 + x2 + 2x3 less than or equal to 8. third constraint x1 - x3 greater than or equal to 2 அப்படின்னு சொல்லி நமக்கு 3 constraints கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பீஸ் மெத்தட் பொறுத்த வரைக்குமே நீங்க வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமைசேஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கணும். மேக்ஸிமைஸா இருந்துச்சுன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கணும். சப்போஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படி இல்லைன்னா ஈக்குவல்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பாருங்க, நமக்கு 3 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ல ஒன்று மட்டும் தான் என்ன இருக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. அண்ட் இது ஒரு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். அப்ப ரிமைனிங் 2 இடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு நான் வந்து a1 அப்படின்ற ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் செலக்ட் பண்றேன். தேர்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு a2 அப்படின்ற ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் செலக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டோட்டலா எவ்வளோ வேரியபிள் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை நெகட்டிவால மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் இசட் ஸ்டார் புது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் -a1 -a2. ஓகேவா? ஸோ நம்ம 2 வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், a1 and a2ன்னு. ஸோ அதை நெகட்டிவால மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இதுதான் நம்மளோட பேஸ் 1. ஓகேவா? ஸோ பேஸ் 1க்கு வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இப்படி தான் எழுதணும். அண்ட் ரிமைனிங் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போ எழுதுற மாதிரி இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் -s1 அண்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் a1 ஈக்குவல் டு 4. ஓகேவா? அண்ட் செகண்ட் ஒன்ல வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் இருக்கனால நம்ம ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்ட் ஒன் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கனால ஒரு சர்ப்ளஸை சப்ராக்ட் பண்ணிட்டு அண்ட் அது கூட நம்ம a2 என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போ டேபிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேசிக் வேரியபிள்ஸில் என்னென்னலாம் என்டர் ஆகும், இந்த ஈக்குவேஷன்ஸில் லாஸ்ட் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே என்டர் ஆகுமா? ஸோ a1 s2 அண்ட் a2. ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் என்ட்ரு பண்ணிட்டேன். a1 s2 அண்ட் a2 வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் ரோல நான் எழுதுறேன். 1 -1 அண்ட் x3 ஓட கோஎஃபிஷியன்ட் 1, s1 ஓடது -1 அண்ட் ரிமைனிங் s2 s3 இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் 0 அண்ட் a1க்கு வந்து இங்கே +1 அண்ட் a2 கிடையாது 0 அண்ட் xp அப்படின்றது சொல்யூஷன் காலம். ஸோ சொல்யூஷன் வந்து இங்கே நமக்கு 4 இருக்கு. ஸோ 4 எழுதியாச்சு. இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லாத்துக்குமே எழுதிடலாம். cj அப்படின்றது வந்து நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட். ஸோ அதில் என்னென்ன கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குங்க பாருங்க. இந்த இடத்துல வெறும் -a1 -a2 தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம செலக்ட் பண்ணணுமே தவிர நம்ம கொஷினில் கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துடக்கூடாது. பேஸ் 1ல் நம்ம என்ன எழுதணுமோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வச்சு எந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதணுமோ அதோட கோஎஃபிஷியன்ஸை தான் நம்ம இங்கே எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ a1 a2க்கு மட்டும்தான் நமக்கு என்ன வரும், கோஎஃபிஷியன்ஸ் வரும். ரிமைனிங் எல்லாமே 0 கிடச்சிரும். ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் இசட்ஜேவோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஸோ இசட்ஜேவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே -1 +1 டைம்ஸ் பண்ணிங்கன்னா -1 அண்ட் இதே மாதிரி இங்கேயும் -1 +1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1. ஸோ -1 -1 ஸோ ஆட் பண்ணால் நமக்கு -2 கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் எல்லாமே ஃபைன் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் இசட்ஜே -cj கண்டுபிடிப்போம். ஸோ இதில் இருக்க எல்லா ஸ்டெப்ஸுமே நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் பார்த்த மாதிரி தான் இந்த டேபிள் ட்ரா பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இசட்ஜே -cjல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -2 1 0 1 0 1 0 0ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுவோம், இந்த இசட்ஜே -cjல மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ செலக்ட் பண்ணுவோமா? இங்கே பாருங்க, மோஸ்ட் நெகட்டிவ் கிடையாது, இங்கே ஒரே ஒரு நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ இந்த காலத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் காலம் இருக்குல்ல, இந்த 4 8 2 இருக்குல்ல, இந்த காலத்தில் இருக்க எலமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ண இந்த காலத்தோட எலமெண்ட்டை வச்சு நம்ம டிவைட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்கா? ஸோ ரேஷியோ ஃபைன் பண்ணுறதுக்கு 4/1. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ 8/1. அதே மாதிரி இங்கே 2 இருக்குது. ஸோ 2/1. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் நம்ம செலக்ட் பண்ணுவோம். லீஸ்ட் பாசிட்டிவ் என்னது 2 தானே? அப்போ இந்த ரோவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது 2த்துக்கும் காமனாக என்ன இருக்குது? ஸோ இந்த 1 தான் இருக்குது. அப்போ இந்த 1 தான் நம்மளோட பிவோட் எலமெண்ட். ஓகேவா?
ஸோ நமக்கு பிவோட் எலமெண்ட் அப்படின்றது ஒன்று. ஸோ நியூ பிவோட் ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், இந்த கிடைச்ச பிவோட் எலமெண்ட்டை இந்த கரஸ்பாண்டிங் ரோ செலக்ட் பண்ணோம் இல்லையா, அதை ஃபுல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ டிவைட் பண்ணாலும் நமக்கு இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ ஒன்றை வச்சு டிவைட் பண்ணாலும் சேம் அதே ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஸோ அதனால நியூ பிவோட் ஈக்குவேஷனும் நமக்கு சேம் அதே தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அண்ட் நம்ம செலக்ட் பண்ண இந்த ரோ என்ன ஆகும், லீவ் ஆயிட்டு அதுக்கு பதிலாக கரஸ்பாண்டிங்காக இந்த x1 இந்த கரஸ்பாண்டிங் காலம் வந்து நமக்கு என்டர் ஆகும். ஸோ அடுத்த டேபிளில் இந்த A2 அப்படின்றது வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக இந்த x1 வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா, ஓகே. இப்போ பாருங்க அடுத்து A1 ஈக்குவேஷன். நியூ A1 ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், ஓல்டு A1 ஈக்குவேஷன். ஸோ ஓல்டு A1 ஈக்குவேஷன் அப்படியே எழுதிடணும். 1 -1 1 -1 0 0 1 0 4 அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டு அண்ட் தென் நம்ம சூஸ் பண்ண இந்த காலத்தில் என்ன எலமெண்ட் இருக்குது, ஒன்று இருக்கா. ஸோ இந்த ஒன்றை வச்சு இந்த பிவோட் ஈக்குவேஷன் நியூ பிவோட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சேம் அதே தான் கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் அது அப்பவும் போல் அப்படியே எழுதிக்கலாம். 1 0 -1 0 0 -1 0 2. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணி எழுதணும்னா நமக்கு நியூ A1 ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஓகேவா, ஸோ சேம் இதே மாதிரி தான் நியூ S2 ஈக்குவேஷனும் நம்ம எழுதுவோம். ஸோ ஓல்டு S2 ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டு மைனஸ் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன எலமெண்ட் இருக்குது, இந்த ஒன்று இருக்கா. ஸோ இந்த ஒன்றை வச்சு இந்த நியூ பிவோட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, அப்படி சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 1 3 0 1 1 0 6 அப்படின்னு சொல்லி நியூ S2 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கிடைச்ச இந்த 3 ஈக்குவேஷன்ஸ், நியூ பிவோட் ஈக்குவேஷன், நியூ A1 ஈக்குவேஷன், நியூ S2 ஈக்குவேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வந்து டேபிளில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருந்தது, ஆல்ரெடி A2 இருந்தது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியாச்சு, x1 என்டர் பண்ணியாச்சு. A2 வந்து லீவ் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் ரிமைனிங் எப்பவும் போல் ZJோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம் அண்ட் ZJ மைனஸ் CJோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். அண்ட் அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ செலக்ட் பண்ணணும். மோஸ்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கே -2 இருக்குது, -1 -2 இருக்குது. ஸோ நமக்கு ரெண்டு இடத்துல சேம் வேல்யூ கிடைக்குதா, -2 அண்ட் -2. ஸோ நமக்கு இதில் ரெண்டுத்தில் எதுனாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட விஷ் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காலத்தை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ 2 3 -1 இந்த காலத்தை நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ணணும், நம்மளோட சொல்யூஷன் இருக்கிறத இதால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா ஸோ 2/2 நமக்கு 1 கிடைக்கும் அண்ட் 6/3 வந்து நமக்கு 2 கிடைக்கும் அண்ட் 2/-1 வந்து -1 கிடைக்கும். ஆக்சுவலாக இது நீங்கள் இதை கன்சிடர் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம லீஸ்ட் பாசிட்டிவ் தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ் வந்தாலே அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ 1 and 2ல லீஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ இது செலக்ட் பண்ணோம்னா இந்த ரோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது, இன்டர்செக்ட் ஆகிற எலமெண்ட் 2. ஸோ 2 தான் நம்மளோட பிவோட் எலமெண்ட். ஓகே, இந்த பிவோட் எலமெண்ட்டை வச்சு நியூ பிவோட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது ஓல்டு பிவோட் ஈக்குவேஷன், இந்த ஓல்டு பிவோட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 0 -1 2 -1 0 1 1 2 இருக்கா. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 இந்த பிவோட் எலமெண்ட்டால் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0 -1/2 1 -1/2 0 1/2 1/2 1ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் நியூ பிவோட் ஈக்குவேஷன். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் அகெயின் என்ன ஆகும், நம்ம எலமெண்ட் சூஸ் பண்ண இந்த ரோ வந்து என்ன ஆகிடும், லீவ் ஆகிடும். அதுக்கு பதிலாக இந்த காலம் வந்து நமக்கு என்டர் ஆகிடும். ஓகேவா, ஸோ அடுத்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த A1 லீவ் ஆகிட்டு அதுக்கு பதிலாக இந்த x3 வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், S2 ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணலாம் அண்ட் x1 ஈக்குவேஷனும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா, சேம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம என்ன யூஸ் பண்ணமோ அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் ஃபைண்ட் பண்ணிட்டோமா. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த டேபிள் வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அடுத்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லீவான வேரியபிள்ஸை எடுத்துகிட்டு என்ட்ரான இந்த x3 வந்து என்ன பண்ணிட்டோம், இங்கே வந்து என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் ZJ மைனஸ் CJோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு எல்லாமே இங்கே இருந்து 0 கிடைக்குது. ஓகேவா, 0 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பேஸ் 1 ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ எப்போ நமக்கு மேக்ஸிமைஸ் Z ஸ்டார் இந்த வேல்யூ வந்து 0 கிடைக்குதோ அப்போ நமக்கு பேஸ் 1 வந்து எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் 2 வந்து நம்ம மூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் எப்படி பேஸ் 2 கண்டினியூ பண்ணுறது அப்படின்றது நான் பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.